ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் முஸ்லீம் வீட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 100 ml வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகா, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறமா நீங்கள் கழுவி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து அதிலே குக் ஆகட்டும். மசாலா நல்லா குக் ஆனதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். அரிசி போட்டு தம் போட்டுருங்க. தம் போட்டதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸில் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் நீங்கள் பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் அது மட்டும் போதும்.